ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். ஏன்னா எனக்கு ஒரு 1.5 வருஷமாக கிட்னியில் ஸ்டோன் இருக்குங்க லெஃப்ட் சைடு. எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆக போகுது. சரிங்களா? அதை நம்ம பிஃபோராக எப்படி கண்டுபிடிச்சிக்கலாங்க சார்? யூரின்லாம் நுரை போகிறது, ஃபார்ம் போகிறது. ஸோ நம்ம என்ன மாதிரி மெடிசன் கொடுத்துட்ருக்கோம்? இதெல்லாம் செட்டு மூலிகை, நாட்டு மருந்து. ஸோ டயாலிசிஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கு இங்கே மெடிசன் கிடைக்குமாங்க? கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. எந்த கிளினிக்கில் 70 to 80% ரிசல்ட் இருக்குது டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு. ஓகே. ரிசல்ட் நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இவர் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்திருக்காருங்க. பிரதர், இங்கே யாருக்கு பார்க்க வந்திருக்கீங்க? எங்கள் அப்பாக்காக வந்திருக்கேன் நான். ஓகே. அப்பாவுக்கு என்னாச்சுங்க? அப்பாவுக்கு கிட்னி ஃபெயிலியராக இருக்குது. அவர் சுகர்னால கிட்னி போயிடுச்சு. அவருக்கு 2 வருஷம் ஆகிடுச்சு அவருக்கு அது மாதிரி ஆகி. ஓகே. இப்போது ஒரு 8 மாதமாக இங்கே வந்திருக்கேன். இவர் சார்கிட்ட வந்ததுலேருந்து பரவாயில்ல. இப்போது கிட்னி டயாலிசிஸ் பண்ணிருக்கீங்க நீங்கள்? ஆமாம், ஏற்கனவே நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது கிட்னி டயாலிசிஸ் பண்ணியிருந்தோம். 2 வருஷமாக டயாலிசிஸ் பண்ணோம். எதுவுமே ரிசல்ட் ப்ராப்பராக இல்லை நம்மளுக்கு. அப்புறம் சாருக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்துட்டு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இங்கே பார்த்த பிறகு நம்மளுக்கு அப்பாவுக்கு இப்போ 8 மாதமாக பார்க்கவே நல்லாயிருக்கு. உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். ஏன்னா எனக்கு ஒரு 1.5 வருஷமாக கிட்னியில் ஸ்டோன் இருக்குங்க லெஃப்ட் சைடு. 11 mm இருக்குங்க. ஸோ அதுக்காக நான் நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஸோ அதோட ஸ்கேன் தான் இது எல்லாமே. ஸோ எல்லா இடத்துலையும் போனப்போ உங்களுக்கு சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்படியும் நான் ஹோமியோலாம் ட்ரை பண்ணேன். ஸோ பண்ணி எந்த ப்ராஜனையும் இல்லாமல் தான் உட்காந்துருக்கேன். 1 வருஷம் ஹோமியோ எடுத்தேன். ஸோ ஒரு யூஸுமே இல்லை. ஸோ ஃபைனலாக நம்ம பெங்களூர் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்திருக்கோன்னா நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். ஸோ இவங்க சைடேருந்து நிறையா நல்ல ரிவ்யூஸ் வந்துருந்துச்சு கஸ்டமர் சைடேருந்து. ஸோ அதனால் ஃபைனலாக சாரை பார்த்துடலாம் அப்படி தான் வந்திருக்கேன். ஸோ இவங்க மெயினாக ஸ்டோனை தாண்டி டயாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ லைவாக நிறைய பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா க்யூர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் கிரியேட்டின் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10, 11 இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா மேஜிக் பண்ணுற மாதிரி குறைச்சிட்றாரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகேங்க சார். நம்ம எங்கே இருக்குங்க சார் லொக்கேஷன்? இது பெங்களூரில் கேஆர்புரம், கிருஷ்ணராஜபுரம், பசவனபுர மெயின் ரோடு, காயத்ரி லேஅவுட், 19th கிராஸ். ஓகேங்க சார். எவ்வளோ வருஷமாக பண்ணுறோம் நம்ம? நாங்கள் 20 years. இந்த 4th ஜென்ரேஷன். ஆமாம், நான் இந்த ஃபீல்டில் 20 years ஆயிடுச்சு. ஓகேங்க சார். ஸோ இப்போ நம்ம இது கிளினிக் பேர் என்னது? ஸ்ரீ காமதேனு பஞ்சகவ்ய சிகித்சாலயா. ஓகே. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இன்னும் நம்ம வீடியோ எடுக்கிற டைமில் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மார்னிங் ஈவினிங் 2 டைமே மார்னிங் 11 to evening 6 o'clock. ஓகேங்க சார். ஸோ நம்ம என்ன மாதிரி மெடிசன் கொடுத்துட்ருக்கோம்? இதெல்லாம் செட்டு மூலிகை, நாட்டு மருந்து மாதிரி. ஓகே. ஸோ இது நம்ம சாப்பிட்றதுனால நம்ம இந்த இப்போ டயாலிசிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதை விட்டுட்டு இதை பண்ணலாமா, இல்லை அதையும் இதையும் கண்டினியூ பண்ணிட்டு பேஷண்ட்டை நாடி பார்த்துட்டு அது சொல்கிறேன். ஓகே. அது இங்கிலீஷ் மெடிசனும் கண்டினியூ பண்ணும், இது ஆயுர்வேதிக்கும் கண்டினியூ பண்ணும். அது எப்படி என்ன நாடிலாம் தெரியும். ஓகே. நீங்கள் நாடி பார்த்தா செக் பண்ணுறீங்க? ஆமாம். ஓகேங்க சார். ஸோ எதனால் கிட்னி ப்ராப்ளம் வருதுங்க சார்? மெயின் கிட்னி ப்ராப்ளம் வருது பிபி அண்ட் சுகர், பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் அதிகமாக சாப்பிட்டா கிட்னி ப்ராப்ளம் வரும். ஓகே. மெயின் இம்பார்ட்டன்ட்டு பிபி இந்த வரும், பிபி. செகண்ட் சுகர், டயபெட்டிக் இந்த வரும். ஓகே. தேர்டு பெயின் கில்லர் இந்த வரும். ஓகே. ஸோ பிபின்றப்போ நம்ம கிட்னி தான் பிளட்டை பியூரிஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அவ்வளோ ப்ரெஷர் கிட்னியில் போகும்போது நம்மளுக்கு கிட்னியில் ஓவர் ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் இருந்தால் கிட்னி ப்ராப்ளம் வரும். ஓகே. டயபெட்டிக், கிரானிக் டயபெட்டிக் 10-15 வருஷம் இந்த டயபெட்டிக் இருக்கா கிட்னி ப்ராப்ளம் வரும். ஓகே. தேர்டு பெயின் கில்லர் சாப்பிட்டா கிட்னி ப்ராப்ளம் வரும். அதிகமாக பெயின் கில்லர், அன்னெசரி பெயின் கில்லர் சாப்பிட்டா கிட்னி ப்ராப்ளம் வரும். ஓகேங்க சார். இப்போ கிரியேட்டின் இருந்தால் எல்லாருக்குமே மெடிசன் நம்மகிட்ட கிடைக்கும்? ஆமாம். 3 இருக்கா கொடுக்குற, 10 இருக்கா கொடுக்க, 11 இருக்கா கூட, 12 இருக்கா கூட மெடிசன் இங்கே கிடைக்கும். நம்மகிட்ட அதை டேரெக்டாக வாங்கிக்கலாம். ஸோ இப்போ டேரெக்டாக வர முடியாதவங்களுக்கு இப்போ இது ஆன்லைனில் வரணும், ஃபஸ்ட் டைம் வரணும். ஏன்னா பேஷண்ட் பார்த்துட்டு நான் கொடுக்கணும். நீங்கள் நாடி பிடிச்சி தான் செக் பண்ணுறீங்க. ஆமாம். இப்போ என்னென்னா வருமுன் காப்புன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதனால் கிட்னி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்க சார்? ரோட் சைடு ஃபுட் எல்லாம் சாப்பிடக்கூடாது, ஹைலி ஸ்பைசி சாப்பிடக்கூடாது, பேக்கரி ப்ராடக்ட் சாப்பிடக்கூடாது, லோக்கல் ஆயில் சாப்பிடக்கூடாது, குவாலிட்டி ஃபுட் சாப்பிடணும், ஆர்கானிக் ஃபுட் சாப்பிடணும். அதெல்லாம் சாப்பிட்டா கிட்னி பிரச்சனை வரதில்லை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுதுங்க சார். இப்போ நானே இருக்கிறேன், சாப்பிடக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். பட் இப்போ எங்கேயா ட்ராவல் பண்ணுறோம், ஒரு பேக்கரியில் 1 time 2 times சாப்பிட்றோம். இப்போ அது நீங்கள் கண்டினியூவாக எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. மாதத்தில் 1 நாள் 2 நாள் ஓகே. ஆல்வேஸ் நீங்கள் போய் ரோட் சைடு ஃபுட்டு, போண்டா பஜ்ஜி சாப்பிட்றது, பானிபூரி சாப்பிட்றது, பேக்கரி ப்ராடக்ட், மைதா ப்ராடக்ட் சாப்பிட்றது, ஒரு நாட்டுக்கு 10 டீ சாப்பிட்றது, காஃபி இப்படியெல்லாம் சாப்பிட்ணும். பாடியில் டாக்ஸின் அதிகமாகிடுச்சு, பிபி சுகர் வரும். பிபி சுகர் கிட்னி போகிறது. ஓகே. ஸோ டேரெக்டாக கிட்னி அடிக்கிறது இல்லை, தான் கிட்னி நம்மளுக்கு மெயின் பேக்கரி ப்ராடக்ட் அவாய்ட் பண்ணும். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஓகே. ஃப்ரிட்ஜ் ஐட்டம் சாப்பிடக்கூடாது, அவாய்ட் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே ஜூஸஸ், ஆப்பிள் ஜூஸஸ் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். நேச்சுரல் என்னமா சாப்பிடுறது, கெமிக்கல் இல்லாமல் சாப்பிட்டுக்கிறது நம்ம
கெமிக்கல் லெஸ் சாப்பிடணும், நல்லா வாக்கிங் பண்ணணும், ஓகே, மெடிடேஷன் பண்ணணும், இதெல்லாம் பண்ணால் கிட்னி ப்ராப்ளம். ஓகே. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆக போகுது சரிங்களா, அதை வந்து நம்ம பிஃபோராக எப்படி கண்டுபிடிச்சிக்கலாங்க சார்? யூரின்லாம் நுரை போகிறது, ஃபார்ம் போகிறது. ஓகே, யூரின்னா நுரை போகுமே சார்? இப்போ வந்து யூரின் போகிறோம்னா கொஞ்சம் நுரை இல்லை, மண்ணில் போகிறோம் இல்லை மண்ணில் போகிறது இல்லை கமோடில் போகிறது. ஓகே, பாத்ரூமில் போகும்போது ஃபோம் வரக்கூடாது, நிறையா இப்போ வந்து சோப்பு குக்கர் ஸ்டீமில் ஸ்மெல் வரும் பாருங்க, குக்கர் ஸ்டீம் ஸ்மெல் அப்படி வரக்கூடாது. ஓகே ஓகே. ஃபியூர் வெயிட் வரக்கூடாது, யூரின் ஃபியூர் எல்லோ கூட வரக்கூடாது, பேர் எல்லோ வரணும். ஓகே, பேர் எல்லோ லைட்டாக எல்லோ வரணும், அதிகமாக எல்லோ கூட வரும், லெமன் ஷேடு மாதிரி ஒரு லைட்டாக அதிகமாக எல்லோ வரக்கூடாது, ஃபுல் வெயிட் யூரின் வரக்கூடாது. ஓகே ஓகேங்க சார். ஸோ இப்போது சில டைமில் வந்து நம்ம தண்ணியே கம்மியாக குடிக்கிறதுனால கூட டார்க்காக வரும் எல்லோ உள்ள வந்து. எப்போ ஒரு வாட்டி அது பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. ரெகுலராகவே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வரக்கூடாது. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே. இப்போ அடிக்கடி வந்து இந்த யூரின் போகிறது நல்லதா கெட்டதாங்க? அடிக்கடி எவ்வளோ வாட்டர் சாப்பிட்றியோ அதன் மேலே போகிறது நல்லது தான். ஓகே, யூரினை வந்து அடக்கி வைக்கக்கூடாதுன்றீங்க. ஆமாம். ஓகே, இப்போ யூரின் அடக்கி வைக்கிறனால கூட நம்மளுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர்ஸ் இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஆகும், கிட்னியில் ஸ்டோன் கூட வரும். ஸ்டோன் வரும். ஆமாம். ஓகே. ஸோ எனக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்னென்னா நாங்கள் ஷூட்டுக்கு போகிறதுனால வந்து தண்ணி அதிகமாக குடிக்க மாட்டோம். செகண்ட் வந்து யூரின் வந்தாலும் நியர்பை வந்து நம்ம போகிறதுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ அந்த டைமில் அடக்கி வச்சனால தான் எனக்கு ஸ்டோன் அப்படி இல்லை, அடக்கி வச்சக்கூடாது, அர்ஜென்ட் ஆயிடுச்சா போ. ஓகே. ஸோ எனக்கு இருக்க ஸ்டோன்ஸ் வந்து சரி பண்ண முடியும். அது கண்டிப்பாக. ஏன்னா வந்து 11 mm இருக்கு. நான் விசாரிச்சு பார்த்த வரைக்கும் கூட பிரச்சனை இல்லை, நான் கொடுக்குற மெடிசன். ஓகே ஓகேங்க. ஸோ டயாலிசிஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கு இங்கே வந்து மெடிசன் கிடைக்குமாங்க? கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. 2 வருஷம் 3 வருஷம் டயாலிசிஸ் பண்ணியாச்சு கூட இந்த கிட்ட இங்கே மெடிசன் எடுத்து போய் சாப்பிட்டு இப்போ டயாலிசிஸ் இல்லை. ஓகே. ஸோ இப்போ டயாலிசிஸ் பண்ணுறதுனால அது எப்படின்னா ரெகுலராக அவங்க லைஃப் டைம் ஃபுல்லாக டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எந்த கிளினிக்கில் 70 to 80% ரிசல்ட் இருக்குது டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு. ஓகே, ரிசல்ட் நல்லா இருக்குது. ஓகே, எப்படி டயட் ஃபாலோ பண்ணிட்டு எப்படி மெடிசன் சாப்பிட்டா அப்படி நல்லா க்யூர் ஆகும். ஓகே ஓகேங்க சார். ஸோ இங்கே வந்து பயப்படாமல் உங்களை வந்து இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகேங்க சார். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து சார்ட்டை வந்து இப்போ இங்கே டயாலிசிஸ்க்காக நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு டயாலிசிஸ்ன்னு இல்லாமல் கிட்னி சம்மந்தம் எந்த பிரச்சனை இருந்தாலும் டேரெக்டாக வாங்க. ஸோ உங்களுக்கு நாடி பிடிச்சி தான் செக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஆன்லைனில் நீங்கள் என்ன கேட்டாலும் ஸோ இங்கே வந்து வரத்தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து உடம்பு தான் அங்கே முக்கியம். ஸோ அதனால் டேரெக்டாக இங்கே வந்துடுங்க. நானே வந்து இன்றைக்கி டேரெக்டாக இங்கே வந்துட்டு எனக்கே கிட்னி ஸ்டோன் 11 mm இருக்குது. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக வந்து எனக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தை பார்த்துக்குங்க. இந்த சம்மர் சீசனில் நிறைய தண்ணி குடிக்கணும், தண்ணி அதிகமாக குடிக்கணும். ஸோ வாட்டர் மிலன் அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய சாப்பிடலாம். ஆமாம், வாட்டர் மிலன், மஸ்க் மிலன். ஓகே. இப்போ வந்து என்னால் தண்ணி அதிகமாக வந்து குடிக்க முடியல. இப்போ அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டாக ஃபுட்டில் என்ன மாதிரி எடுத்துக்கலாங்க சார் நம்ம? செமி லிக்விட். ஓகே. இப்போ வந்து அந்த நீர் காய்கறின்னு சொல்லுவாங்க. ஆமாம், செமி லிக்விட் ஃபுட் எடுத்துக்கணும். ஓகே 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 ஓகே. ஹைலி ஸ்பைசி சாப்பிடக்கூடாது. ஓகே ஓகே. ஸ்பைசி அதிகமாக சாப்பிட்றனாலே ட்ரையாக வைக்கிறோங்களா? ஓகே ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டிஸ்பிளே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து லொக்கேஷன் கொடுத்துருக்கீங்க, அட்ரஸ் எல்லாமே சீக்கிரமாக குயிக்காக வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இன்னும் தமிழ் வாங்க. பை.